Dear parents, dear students, நாம் இன்று பல்கலைக்கழக பட்டங்கள் சம்பந்தமாக சில விடயங்களை கதைக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். அதாவது நாம் ஆரம்ப கல்வியை பாடசாலையில் பெற்று பின்னர் இடைநிலை கல்வி முடிவுறுத்தப்பட்டதும் உயர்கல்வியை பெற்று அதன் பின்னர் பல்கலைக்கழகங்களுக்கு நாம் நுழைகின்றோம். GCE உயர்தரத்திலே சிறந்த பெறுபவர்களை பெற்றதும் நாம் பல்கலைக்கழக கல்விக்காக உந்தப்பட்டு பல்கலைக்கழகங்களுக்கு நுழைகின்றோம். இந்த பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பட்டங்கள் தொடர்பாக நாம் சில விடயங்களை அறிந்து இருத்தல் நமக்கு மிக அவசியம் என்று கருதுகின்றேன். எமது வாழ்க்கைக்கான கல்வி, எமது எதிர்கால இருப்புக்குரிய கல்வி, நாம் நீண்ட காலம் இந்த பூமியிலே எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், அவற்றை முறியடிப்பதற்கு எமக்கு இருக்க வேண்டிய நாம் பெற வேண்டிய கல்வி சம்பந்தமாக நாம் யோசிக்கின்ற போது நாம் பல்கலைக்கழகங்களில் பெறுகின்ற பட்டங்கள் சம்பந்தமாக கட்டாயமாக அறிந்திருத்தல் வேண்டும். பல்கலைக்கழகங்கள் தொழிற்தகமை பட்டங்களையும் கல்வித்தகமை பட்டங்களையும், தொழிற்தகமை பட்டம் அதாவது ப்ரொஃபஷனல் டிகிரிஸ், அதேபோல் கல்வித்தகமை பட்டங்கள் எக்கடமிக் டிகிரிஸ் என்று 2 விதமான பட்டங்களை பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்றன. அது எல்லா பீடங்களிலும் காணப்படுகின்றது. உதாரணமாக சமூக விஞ்ஞான பீடங்களை எடுத்துக்கொண்டால், சமூக விஞ்ஞான துறையில் சாதாரணமாக சட்டத்தில் பெறும் பட்டம் ஒரு தொழிற்தகமை பட்டமாக பெறலாம். அதாவது LB பட்டம் என்பது ஒரு தொழிற்தகமை பட்டம் அல்ல, அது எக்கடமிக் குவாலிஃபிகேஷன் தான், கல்வித்தகமை பட்டம். அந்த பட்டத்தை பூர்த்தி செய்ததும் அவர் இலங்கை சட்ட கல்லூரியில் நுழைந்து தனக்குரிய தகைமையை தொழிற்தகைமையாக மாற்றிக்கொள்ளலாம். இது அந்த துறையில் காணப்படும் ஒரு வளமாகும். அதே போன்று இந்த வணிக முகாமைத்துவ கல்வியை பெறுபவர்கள் சீமா, சார்ட்டர்ட் போன்ற துறைகளில் பட்டங்களை பெற்று அந்த பட்டங்களின் ஊடாக அவர் தொழிற்தகைமையை பெற்றுக்கொள்ளலாம். இதே போல மருத்துவத்துறையில் பெறும் MBBS பட்டம், பொறியியல் துறையில் பெறும் BSc என்ஜினியரிங் பட்டம் போன்றவை நேரடியாகவே அவை தொழிற்தகமை பட்டங்களாக எமக்கு கிடைக்கின்றன. நாம் ஒரு பட்டத்தை பெறுகின்ற போது தொழிற்தகமை என்பது அந்த குறித்த தொழிலை அந்த பட்டத்தினூடாக உலகத்தில் எங்கும் போய் செய்வதற்கு தகைமையை பெறுகின்றோம் என்பதுதான் அதன் அர்த்தம். அதாவது ஒருவர் ஒரு தொழிற்தகமையை பெற்றுக்கொள்கிறார் என்றால் அவருக்கு அந்த குறித்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனின் ஊடாக அவர் அந்த தொழிலை புரிவதற்கு தகைமையை அடைகின்றார். அவருக்கு ஒரு அரசாங்க தொழில் ஒன்று அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தில் தொழிலொன்றை பெற்று கொண்டு தகைமை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதாரணமாக ஒரு BSc இன் என்ஜினியரிங், சிவில் என்ஜினியரிங் உரிய பட்டத்தை பெற்றால் அவர் சிவில் இன்ஜினியரிங் வேலையை செய்வதற்குரிய தொழிற்தகமையை, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை அவர் பெறுகின்றார். அதே போன்றுதான் MBBS. மருத்துவத்துறையில் ஒரு பட்டத்தை பெற்றால் அவர் ஒரு வைத்தியசாலையில் போய் இலங்கை சுகாதார அமைச்சிலே ஒரு வைத்தியராக கடமை புரிந்து தகமையை பெற வேண்டும், தொழிற்தகமை என்ற அர்த்தம் அல்ல. அவர் வீட்டிலே SLMC அனுமதியை பெற்று அவர் ஒரு தொழில் தொடங்குவதற்குரிய தகைமையை பெறுகின்றார். இதுதான் இந்த தொழிற்தகமைக்கும் இந்த எக்கடமிக் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வித்தகமை பட்டங்களுக்கு இடையில் காணப்படும் வித்தியாசம். நாம் அதிகமாக தொழிற்தகமை பட்டங்களை பெறுவதற்கு தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் காணப்படும் எமது தொழில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எமது வாழ்க்கையை நாம் சிறந்த முறையில் அமைப்பதற்கும் தொழில் ரீதியான எக்கடமிக் குவாலிஃபிகேஷனை தவிர்த்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் உடைய பட்டங்களை பெறுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அதனூடாக எமது எதிர்காலத்தை நாம் இலகுவான முறையில் அமைத்துக் கொள்ளலாம். ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு, ஒரு தொழிலை செய்வதற்குரிய தகைமையை பெறுதல் தான் உண்மையில் ஒரு எமது எதிர்கால இருப்புக்கு வழிவகுக்கும் என்று கூறி, நாம் எந்த கல்வி எந்த துறையில் கற்றாலும் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு தொழிற்தகைமையை பெறுவதற்கு, ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லது தொழிற்தகைமை வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது தொழில்நுட்ப தகமை, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், தொழில்நுட்ப தகமை, வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், தொழில் தகமை, இவ்வாறான நிலைமைகளை இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகளின் ஊடாக பயின்று நேரடியாக நாம் தொழிற்தகமையை பெற்றுக்கொள்ளலாம். எனவே பல்கலைக்கழகங்களில் பெறுவதாயின்
2 விதமான பட்டங்கள் காணப்படுகின்றன. ஒன்று தொழிற்தகமை பட்டம், அடுத்தது கல்வித்தகமை பட்டம். நாம் தொழிற்தகமை பட்டங்களை பெறுதல்தான் சிறந்த வழி. அதே போன்று தொழில்நுட்ப கல்லூரிகளை பட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம், வொகேஷனல். அதே போல் தொழிற்பயிற்சி நிலையங்களில் இந்த வொகேஷனல் அவற்றில் தகமைகளை பெற்றுக்கொள்ளலாம். டெக்னிக்கல் காலேஜ் தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் தொழிற்தகமை அங்கு படித்து பெறும் பட்டங்களுக்கு நேரடியாகவே தொழிற்தகமை கிடைக்கும். எனவே மாணவர்கள் இந்த விடயத்தில் தெளிவடைந்து நாம் சிறந்த முறையில் பட்டங்களை பெற்று தொழில் தகமை உடையவர்களாக மாறி உலகத்தில் சிறந்த இருப்பு நிலையை தக்க வைப்பதற்கு முயற்சிப்போம் என்று கூறி இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.